பெண்டுலம் வந்து நிறைய பெண்டுலம்ஸ் இருக்குது யூஸ்வலாக. ஸோ இந்த பெண்டுலம் பார்த்தீங்கன்னா ஐசிஸ் பெண்டுலம், இது பேர் ஐசிஸ் பெண்டுலம். ஸோ இது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் கலசம் மாதிரி இருக்கும். ஓகே, இதில் 16 லைன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மேக்ஸிமம், இதுதான் பெரிய பெண்டுலம் இருக்கிறதுல மேக்ஸ் பெண்டுலம் இதுதான். ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களோட சக்ரா ஹீலிங், அப்புறம் நம்ம எஸ்ஆர் நோ கொஷின்ஸ் கேட்போம் இல்லையா, இது நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இதில் கேட்டுக்கலாம். ஸோ இந்த இந்த பெண்டுலம்ஸ் வந்து யூஸ்வலாக எங்கே வேலை செய்யுது அப்படின்னா உங்களுக்கு ஆகாஷிக் தன்மையில், ஐ மீன் ஸ்பேஸில் வேலை செய்யுது. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுடைய லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர்ஸ்லலாம் ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சோல், இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிறவி எடுத்திருப்பீங்க, இப்போ இங்கே எடுத்திருக்கீங்க, சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள்லாம் பண்ண விஷயங்கள் எல்லாமே அந்த ஆகாஷிக் ரெக்கார்டில் உங்கள் நேமில் அங்கே ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு கான்ஷியஸாக இல்லை உங்கள் சக்தி நிலை வந்து உயர்ந்தால் தான் உங்களால் அந்த ஹீலிங் பண்ண முடியும். ஆனால் 3Aலே வந்து நீங்கள் பெண்டுலம் ஹீலிங் வந்து கற்றுப்பீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இப்போ ஒரு சக்கரா இருக்குது, அந்த சக்கரா ஹீல் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அப்போ அந்த சக்கரா ஹீல் ஆகுது அப்படின்னா இம்பேலன்ஸ்டாக உங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் இருந்ததுன்னா அது சரியாகி இந்த இப்போ சக்கரா ஹீல் ஆகுதுன்னு சொல்லி அது ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே பெண்டுலம் வச்சு என்னெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாம் உங்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் போய் அப்படியே சேவ் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், இந்த பெண்டுலம் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் வீட்டோட சக்தி நிலைகள் எப்படி இருக்குது, உங்கள் சக்ரா எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஒரு பெண்டுலம் இருந்தால் உங்களால் எல்லாமே செக் பண்ண முடியும். ஈவன் அக்குபஞ்சரில் கூட அந்த தெரப்பிகள்லாம் கூட சக்தி நிலைகளை செக் பண்ணுறதுக்கு எல்லாமே பெண்டுலம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பெண்டுலம் வச்சு ஒரு சின்ன கிறிஸ்டல் கிரிட் ஒன்று இன்னைக்கு கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதில் சக்தி நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பெண்டுலம் வச்சு செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த பால், கிறிஸ்டல் பால் வந்து என்ன அப்படின்னா அமெத்திஸ்ட் பால். ஓகே, ஸோ உங்ககிட்ட அமெத்திஸ்ட் பால் இருந்துன்னா அமெத்திஸ்ட் பால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அமெத்திஸ்ட் பிரமிட், இது குட்டி பிரமிட், பெரிய பிரமிட்ஸ் கூட கிடைக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மஸ்ட் வந்து அமெத்திஸ்ட் பிரமிட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் கிரிட் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் வரைஞ்சிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சூரியன்லேருந்து ஒளி கதிர்கள் வர்ற மாதிரி இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ இது எதுக்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் உள்ள நெகட்டிவ் சக்திகளை இந்த பர்டிகுலர் கிரிட் வந்து அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கான கிரிட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் நான் என்னோட கிறிஸ்டல் பாலை வந்து நிற்க வைக்கிறதுக்கு இப்படி ஸ்டாண்ட் வச்சு வச்சிடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு சப்போர்ட்டிங் கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் செலனைட் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. ஸோ இது வந்து காமன் கிறிஸ்டல் இல்லை, கொஞ்சம் ரேர் கிறிஸ்டல் தான். யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஸோ கிறிஸ்டல் ஹீலிங் கற்றுக்கிட்டவங்களுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ இப்போ இது வந்து சின்ன சைஸ். ஓகே, ஸோ இதிலே பெரிய சைஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல வியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய டெசர்ட்லலாம் கிடைக்கும், இந்தியாவிலே கிடைக்குது டெசர்ட்டில். ஸோ இதுக்கான மெயின் ரீசன் இது என்ன பண்ணும் அப்படின்னா செலினைட் என்னெல்லாம் பண்ணும் உங்களுக்கு. செலினைட் வந்து ஆரா கிளென்சிங் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கிறிஸ்டலும் கிளென்சிங் தன்மை கொண்டது தான். அதே மாதிரி இதுவும் சால்ட் மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். ஸோ இதுவுமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தது தான். இனிஷியலாக ரொம்ப டஸ்ட் ஆகிட்டுன்னு தண்ணியில் முக்கினதுனால இது ஷேப்லெஸ்ஸாக ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் கிறிஸ்டல் யூஸ்வலாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி கரைஞ்சிரும். இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்க கிறிஸ்டல் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா இப்படி கரைஞ்சிரும். ஆனால் அதுக்குன்னு தன்மை மாறாது. ஓகே, தண்ணியிலே நீங்கள் வந்து கரைஞ்சா கூட அதோட உயிர் தன்மை வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ சில பேர் இன்னொரு கொஷின்ஸும் கேட்குறாங்க, உடஞ்ச கிறிஸ்டல்ஸை வீட்டில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு கிறிஸ்டல் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை வந்து பூமிக்கடியில் புதைச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பூமிக்கடியில் கொஞ்ச நாள் புதைச்சி வச்சுட்டு திரும்பவும் உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எடுத்து திரும்ப பயன்படுத்தலாம். அதில் நமக்கு எந்த தோஷமும் வராது. ஓகே, ஸோ இப்போ இந்த கிறிஸ்டல் வந்து நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிங்ஸ் இருக்குல்ல அதில் இப்படி டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸ்படிக பென்சில்ஸ் இருக்குல்ல
அதை பொசிஷன் பண்ண போகிறோம். அதை எப்படி பொசிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு பொசிஷன் பண்ணிக்கலாம். இது டவுன்வர்ட் ட்ரையாங்கிள், ஸோ தட் நெகட்டிவ் சக்திகளை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பென்சிலோட டிப்பு வந்து கவனிங்க. ஷார்ப் எட்ஜு இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குதுல்ல. ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து என்ன பண்ணணும்னா உள்முகமாக இருக்கணும். ஸோ தட் வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் சக்தியெல்லாம் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி உள்ளே எடுத்து இது கொடுக்கும். ஓகே, ஸோ இப்படி கிரிட் செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரிட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ கிரிட்டு கிறிஸ்டல் எல்லாமே எப்படி அப்படின்னா அதுக்கு உயிர்த்தன்மை இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அது நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் இந்த பர்டிகுலர் பென்சில் இது வந்து பெருசாக இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா மாஸ்டர் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதை சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தெரியுதுல்ல, ஸோ இப்படி வச்சு இதை சார்ஜ் பண்ண போகிறீங்க கிளாக் வைஸில். ஸோ அப்படி சார்ஜ் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிளுக்கும் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கிறிஸ்டல் கிரிட்லேருந்து வெளிவர்ற பாசிட்டிவ் எனர்ஜி இந்த வீட்டில் இருக்கும் அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியையும் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு அதை சொல்லி நீங்கள் இதை சார்ஜ் பண்ணணும். ஸோ இப்படி ஸோ இந்த வீட்டில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளும் நேர்மறை சக்தியாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி இதை சார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ அதே ட்ரையாங்கிள் கிளாக் வைஸில் தான் இது பண்ணணும். ஸோ அப்படி எல்லா இதையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் இந்த கிறிஸ்டலையும் சுற்றி இந்த பர்டிகுலர் கிறிஸ்டல் கிரிட்டு இந்த வீட்டில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நேர்மறை எனர்ஜியாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி இதை செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த பென்சிலை இப்படி வச்சுட்டு வச்சுருங்க. ஓகே, ஸோ இனிஷியலாக ஒரு பிகினிங் ப்ராக்டிஷனராக இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் கிரிட்டை டெய்லி நீங்கள் செட் பண்ணுறாப்புல இருக்கும். அதுவே ஒரு 5-6 இயர்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க உங்கள் உள்ளங்கைகளில் நல்லபடியாக ரேக்கி சக்தி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை நாள் கணக்கு மாத கணக்கு கூட சார்ஜ் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட நீங்கள் வெளியூர்லாம் போனீங்கன்னா டிஸ்டன்ஸில் இருந்துட்டு கூட பண்ண முடியும். நீங்கள் இப்போது செகண்ட் லெவல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஹான்ஷா ஷீஷோங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி இதை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் கிறிஸ்டல் கிரிட்டோட சக்தி என்னன்னு நம்ம செக் பண்ணலாமா? ஸோ அதை எப்படி பெண்டலம் வச்சு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுலேருந்து இப்போ பாசிட்டிவ் சக்தி வந்து எமிட் ஆகுது. ஸோ நெகட்டிவ் வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகி ஃபுல் பாசிட்டிவ் வந்து சக்தி இதுலேருந்து எமிட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ யூஸ்வலாக பெண்டுலம் வந்து சில பேர் கேட்பாங்க, நீங்களா ரொட்டேட் பண்ணுறீங்களான்னு. ஸோ பெண்டுலம் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா தேங்க்யூ சொன்னீங்கன்னா நிற்காது. ஓகே, இப்போ இதுவே பெண்டுலம் சேஎஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ நீங்கள் தேங்க்யூ சொல்லும் போது இப்படி நின்றுச்சுன்னா அந்த பெண்டுலம் வந்து ப்ராப்பராக இயங்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த பெண்டுலத்தை பழக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, உங்கள் சக்தி நிலைக்கு அந்த பெண்டுலம் பழகினா தான் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகே, எனி கொஸ்டின்ஸ் சார்? பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக மேடம்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக